அப்ப அந்த நேரம் பாம்பு தீண்டியதும் இந்த பையன் என்ன பண்ணுவான், பாம்பு நம்மள கடிச்சிட்டுன்னு கூட பொருட்படுத்தாம அந்த வாழை இலையை வெட்டி என்ன செய்வான், நேரம் ஓடி வந்து அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுப்பான். பூதியடிகள்கிட்ட கொண்டு கொடுத்து, அப்பா என்ன பாம்பு தீண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன செய்திருவான், மயங்கி கீழே விழுந்துருவான். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ திருநாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு வரப்போறாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பையன் இறந்துருவான். அப்புறம் அப்பூதி அடிகள் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பையனை எடுத்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு எல்லா சமையல் எல்லாம் தடவுட நடக்கும். ஏன்னா இந்த திருநாவுக்கரசர் வர்றாரா ரொம்ப நாளைக்கு, அதாவது இவருடைய ஆசை என்னன்னா, திருநாவுக்கரசரை நம்ம கண்ணால பாத்துறணும், எப்படியாவது நம்ம ஊருக்கு வர வைக்கணும், நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், அவருக்கு விருந்து படைக்கணும் தான் அவரோட ஆசை. அப்ப இவர் வரும்போது பையன் இறந்துட்டான். இது இனி பையன் இறந்துட்டான்னு சொல்லி வர வைக்காம முடியுமா, முடியாது. அதனால இவர் என்ன செய்வாருன்னா, பையனை ஒரு ரூமுக்கு அடைச்சுக்கிட்டு சமையல் எல்லாம் செய்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்வாரு, இந்த திருநாவுக்கரசர் வந்துருவாரு. வந்த உடனே எல்லா இடமும் அப்பூதி அடிகள் வந்து என்ன செய்திருக்காருன்னா, திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் எழுதியிருப்பாரு. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னடா எல்லா இடமும் திருநாவுக்கரசன் பேரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வருவார். வந்த உடனே இவர் என்ன செய்வாரு, சாப்பாடு எடுத்து வைப்பாரு. சாப்பாடு எடுத்து வச்ச உடனே பையனை கூப்பிடு, உன் மகனை நான் பார்க்கணும், அவரை பார்த்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வாரு, திருநாவுக்கரசர் சொல்லுவாரு. அப்போ அப்பூதியடிகளுக்கு ஒரு மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துடும். ஐயோ என்ன பண்றது அப்படின்ட்டு உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னுட்டு திருநாவுக்கரசர் கேட்பாரு. உடனே அப்பூதியடிகள் எல்லா விஷயமும் சொல்லுவார். சொன்ன உடனே இவர் என்ன செய்வாருன்னா, குழந்தைய எடுத்து சிவன்கிட்ட போய் பாட்டு பாடி வேண்டி, அதுக்கப்புறம் எந்த பாம்பு தீண்டிச்சோ அந்த பாம்பே வந்து விஷத்தை எடுத்துரும். அதுக்கப்புறம் பையன் உயிர் பிழைச்சிரும். அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் இவர் என்னன்னா, திருவையாறில வந்து குளிச்சுக்கிட்டு திருக்கைலாய காட்சியை காண்பாரு. அது ஒரு பெரிய அதிசயம். பெரிய ஒரு அதிசயம்னா, திருவையாற்றுல மூழ்கி அங்கிருந்து எழுந்து திருக்கைலாய காட்சி, அதாவது சிவனுடைய காட்சியை வந்து இவர் என்ன செய்வாருன்னா கண்ணால காண்பாராம். அப்ப அவரு அவ்வளவு ஒரு பக்தி உடையவர் தான் யாரு, நம்ம திருநாவுக்கரசர். சிவன் மேல மிகுந்த பக்தி உடையதுனால அவருக்கு எல்லாமே அற்புதங்கள் நடைபெற்றது. மகேந்திரவர்ம பல்லவன் வந்து அவர் என்னன்னா சமண சமயத்தவர். அவரையே இவர் என்ன செய்திருப்பாருன்னா சைவராக மாற்றிருக்கிறாருன்னா, இப்ப எவ்வளவு ஒரு அற்புதங்கள் பெருமைகள் உடையவர் அப்ப திருநாவுக்கரசர். அதாவது இவர் வந்து நிறைய என்னடா நம்ம சமண சமயத்துல இருந்து மகேந்திரவர்ம பல்லவன் என்ன செய்திருப்பாருன்னா, நம்ம சமண சமயத்துல இருந்து இவர் என்ன சைவராக மாறினாரு, அதனால இவரை என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வார், நிறைய கொடுமைகள் செய்வாரு மகேந்திரவர்ம பல்லவன். ஆனா இவர் என்ன பண்ண மாட்டாரு, எதுக்குமே பின் வாங்க மாட்டாரு. என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவனே கதின்னுட்டு யாரும் என்ன செய்திருவா, திருநாவுக்கரசர் இருப்பாரு. எங்க இந்த கடல்ல கொண்டு கல்லு கட்டி அங்கேயும் கொண்டு தாப்பாங்க, அதுலயும் போய் இவர் என்ன செய்திருவாரு, கடவுளை வேண்டி சிவபெருமான வேண்டி மேல வந்துருவாரு. அது அற்புதம். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு இந்த நீர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சுண்ணாம்பு, அதுலயும் வெந்து நம்ம என்ன செய்வோம், லைட்டா ஒரு சூடுபட்டாலே நம்ம தாங்க மாட்டோம். ஆனா அந்த பெரிய வார்ப்புக்குள்ளால அந்த சுண்ணாம்பு நீத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுலயுமே இவர் என்ன செய்யறாரு, கடவுளை பாட்டு பாடி அதுல இருந்தும் வெளியே வர்றாரு. இப்படி நிறைய கொடுமைகள் திருநாவுக்கரசர் என்ன செய்வாரு, மகேந்திரவர்ம பல்லவன் செய்வாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உணர்வார், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பப்படியே இவர் என்ன செய்வாருன்னா சைவராக மாறுவார். யாரு, இந்த மகேந்திரவர்ம பல்லவன். அவரையே மாற்றிருக்கிறாருன்னா அப்ப திருநாவுக்கரசர் எத்தகைய தன்மை உடையவர் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இதோட முடிஞ்சதுமா, இது திருநாவுக்கரசர் பாடம். இவ்வளவுதான். அதாவது நிறைய கதைகள் இருக்குது, நமக்கு பாட சம்பந்தமா கொடுத்தது இவ்வளவுதான். இந்த கதை முடிந்தது. அடுத்த பாடம் மிக விரைவில் பார்க்கலாம். நன்றிங்க.